வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தொகுதி அமைப்பாளர்களே ராஜினாமா செய்யும் நிலையில் ஜனாதிபதியாக கனவு காண்கின்றார் சஜித். அனுர அரசு கிண்டல். கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி சஜித் தரப்புக்கே முஜிபுர் ரஹ்மான் திட்டவட்டம். வடக்கு மக்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் காணிகளை அரசு அபகரிக்காது அமைச்சர் வாக்குறுதி. அரசுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கிய மருத்துவ தொழிற்சங்கம் துணை வைத்திய நிபுணர்கள் வேலை நிறுத்தம். கல்வியற் கல்லூரி மாணவி மரணம் கல்வி அமைச்சால் விசாரணைக்குழு நியமனம். 2 பேரை பாதுகாப்பதற்காக கட்சியை பலியாக்கக்கூடாது ரணிலிடம் ரவி எம்பி கோரிக்கை. நாட்டில் 1470 இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. 3916 இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்பு. இலங்கைக்கான தனது நிதியுதவியை அதிகரிப்பதற்கு உறுதிபூண்டுள்ள நியூசிலாந்து. இந்தியா சென்ற இலங்கை நாடாளுமன்ற குழுவினர் முக்கிய கலந்துரையாடலில். அல்பேனியாவில் கைதான 3 இலங்கையர்கள். தொகுதி அமைப்பாளர்களே பதவி விலகும் நிலையில் எதிர்வரும் டிசம்பரில் குறுக்குமலையில் ஜனாதிபதியாக பதவியேற்க கனவு காண்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தோற்றம் பெற்று இதுவரை எந்தவொரு தேர்தலிலும் வெற்றியடையவில்லை. அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச 2 தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகிக்க தகுதியில்லாதவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சிக்கின்றமை வேடிக்கையானது. ஒரு கட்சியின் வளர்ச்சியில் தொகுதி அமைப்பாளர்கள் பிரதான பங்கு வகிக்கின்றார்கள். அவர்களே மக்களுடன் நேரடி தொடர்பை கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்களே பதவி விலகும் நிலை உருவாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசை விமர்சிக்கின்றமைதான் சஜித் பிரேமதாசவின் நாளாந்த வேலையாக இருக்கின்றது. எமது கட்சியில் குறைகளை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிட்டு தமது கட்சியில் இருக்கும் ஓட்டைகளை அடைப்பதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு நாடு முழுவதிலும் தொகுதி அமைப்பாளர்கள் உள்ளனர். அவர்களில் ஒரு சிலரின் பதவி விலகலால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த போனஸ் ஆசனங்களை பகிர்வதில் ஏற்பட்ட மனவிரக்தியில் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களில் ஒரு சிலர் பதவி விலகியுள்ளனர். இந்த பிரச்சினை ஏனைய கட்சிகளிலும் ஏற்படும். எனவே ஒரு சிலரின் பதவி விலகலால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த பிரச்சினைக்கு கட்சியின் தலைமை தீர்வு காணும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது என்றார். எதிர்வரும் 2ஆம் தேதி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதை அரசாங்கம் கண்டுகொள்ளலாம் என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை கிடைத்துள்ள மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருப்பதில்லை. அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு 48 ஆசனங்களே கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. எதிர்க்கட்சிகளுக்கு மொத்தமாக 69 ஆசனங்கள் இருக்கின்றன. அதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றோம் என்றார். வடக்கு மக்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் வர்த்தமானி அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் என காணி அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், வடக்கில் மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கம் அரசுக்கு கிடையாது. கைவிடப்பட்டிருக்கும் அவர்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமையவே வர்த்தமானியை அரசு வெளியிட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர். தமிழ் மக்களின் சொந்த காணிகளை ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு சுவீகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்று பொய்யான கோஷத்தை முன்வைத்து வடக்கு மக்களை வீதியில் களமிறக்கி அரசுக்கு எதிராக போராட வைக்க தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் எத்தனிக்கின்றனர். எனவே வடக்கு மக்கள் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். போலி வேடம் போட்டு உங்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் என்று வடக்கு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். மருத்துவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது.
கூடுதல் பணி மற்றும் விடுப்பு கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பாக திருத்தப்பட்ட சுற்றறிக்கையை ஒரு வாரத்திற்குள் வெளியிட வேண்டும், இல்லையில் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சங்கத்தின் நிர்வாக குழு இந்த முடிவை எட்டியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங் தெரிவித்துள்ளார். இதேவேளை இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் பதவி உயர்வு பிரச்சினை உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை முன்வைத்து ஆய்வக விஞ்ஞானி சேவை மற்றும் துணை மருத்துவ சேவையின் நிறைவுக்கான தொழில் மருத்துவ வல்லுநர்கள் இன்று காலை 8 மணி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். அதிகாரிகள் தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்காவிட்டால் வேலைநிறுத்தம் தொடரும் என்று துணை மருத்துவ நிபுணர்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்ப காலத்தை நீடிப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆரம்ப காலத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத பரீட்சார்த்திகளிடமிருந்து பெறப்பட்ட ஏராளமான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மீளாய்வு கோரிக்கைகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப அனுமதியை மே 28 முதல் மே 30, 2025 வரை மீண்டும் திறப்பதாக திணைக்களம் கூறியுள்ளது. வயம்பு தேசிய கல்வியற் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்துவதற்காக விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் அது தொடர்பாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரியின் முதல்வரிடமிருந்து விரிவான அறிக்கை ஒன்று பெறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்தில் விசாரணை ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் அனைத்து தேசிய கல்வியற் கல்லூரி முறைமையின் நிர்வாகம் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்து தேவையான மாற்றங்களை உடனடியாக மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பேரை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சியை ரணில் விக்ரமசிங்க இல்லாமலாக்கிவிடக் கூடாது என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அந்த 2 பேரிடமும் இந்த கட்சியை இல்லாமலாக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. எம்மை இங்கிருந்து விரட்டிவிட்டு அவர்கள் தமது சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் பதவிகளை பெற முயல்கின்றனர். ரணில் ஜனாதிபதியான போது அந்த இருவரில் ஒருவர் நாடாளுமன்றத்திலும் மற்றையவர் ஜனாதிபதி அலுவலகத்திலும் இருந்தனர். அவர்களின் பணைய கைதியாக ரணில் மாறியுள்ளதுடன் அவர்கள் இருக்கும் வரையிலும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைவது சாத்தியமில்லை. அவர்களை நீக்கிவிட்டாவது இந்த இணைவை சாத்தியப்படுத்துவதற்கு நாம் தயாராக உள்ளோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். மேலும் குறித்த இருவரினது செயற்பாடுகள் தொடர்பில் ருவான், ஹரீன், மனுச, அகில, தலதா ஆகியோர் தொடர்ந்தும் அமைதி காக்க கூடாது என்றார். நுழம்பு முட்டைகளுடன் இனங்காணப்பட்ட 1470 இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மே 9 முதல் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டத்தின் போதே குறித்த இடங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. விசேட நுழம்பு ஒழிப்பு வாரத்தின் போது 1,28,824 வளாகங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் 31,145 நுழம்பு இனப்பெருக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் இனங்காணப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நுழம்பு முட்டைகள் உள்ள 6,777 வளாகங்கள் இதன்போது இனங்காண நிலையில் 3,916 இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்திருக்கும் நிலையில் எதிர்காலத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதனால் இது குறித்து கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நியூசிலாந்தின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இதன்போது நியூசிலாந்தின் அமைச்சர் 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் தற்போதைய பாதையை நிலையான மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய அடித்தளமாக நியூசிலாந்து அங்கீகரிக்கின்றது என பீட்டர்ஸ் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இந்த சூழலில் நியூசிலாந்து அரசாங்கம்
எதிர்காலத்தில் இலங்கைக்கான தனது நிதி உதவியை ஆழப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இதேவேளை பிளவுகள் நீண்ட கால மோதலுக்கு வழிவகுத்தன என்பதனை இதன்போது குறிப்பிட்ட இலங்கையின் ஜனாதிபதி நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்துள்ளார். போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் ராடோஸ்லாவ் செகோர்ஸ்கி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். நாளை 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய சபையின் போலந்து தலைமைத்துவத்தின் பின்னணியில் இந்த விஜயம் நிகழ்கிறது. இந்த விஜயத்தின் போது போலந்து வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளார். அத்துடன் இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்துடன் அவர் கலந்துரையாடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இருந்து உத்தியோகபூர்வ விஜயமாக இந்தியா சென்றுள்ள இலங்கை நாடாளுமன்ற குழு இந்தியாவின் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாக்களுக்கு சென்று முக்கியமான இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கலந்துரையாடலானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்திய அரசியல் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அல்பேனியாவில் இலங்கையர்கள் 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போலி ஆவணங்களுடன் காஃபே தானா எல்லையை கடக்க முயன்ற குற்றச்சாட்டில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இத்தாலிய போலி குடியிருப்பு அனுமதிகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சோதனைகள் மற்றும் ஆவண சரிபார்ப்புகளின் பின்னர் அல்பேனிய அதிகாரிகள் 36, 51 மற்றும் 57 வயதுடைய 3 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். அடையாள அட்டைகள், கடவுச்சீட்டு அல்லது விசா மோசடி செய்தல் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சைப்ரஸில் இடம்பெற்ற கோர விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை நிக்கோசியா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 55 வயதான வசந்தா வஜ்ராணி என்ற இலங்கை பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கார் எதிரே வந்த லொரியில் மோதுண்டு விபத்து ஏற்பட்டதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான பெண்ணை உடனடியாக மீட்டு நிக்கோசியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 27 வயதான லொரியின் சாரதி நீதிமன்ற உத்தரவின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் நிக்கோசியா போக்குவரத்து பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கேகாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பெருகிள வீதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பெருகிள வீதியில் பூம் டிராக் ஒன்று கேகாலை நோக்கி நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதன் சாரதி வாகனத்திலிருந்து இறங்கி நெம்புகோள் அமைப்பின் உதவியுடன் மரக்கட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்தார். இதன்போது அந்த வாகனத்தின் ஆதரவு அமைப்பு தளர்ந்து வாகனம் வீதியின் கீழ் நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இதன்போது பூம் டிராக் வாகனத்திற்கு முன்னால் கேகாலை நோக்கி செல்ல தயாராக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றின் பின்புறத்துடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் அவரது மகள் காயமடைந்து கேகாலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் கேகாலை பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.